எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கலாம், வாசிக்கலாம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார். தங்கள் நாட்களையும் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களையும் செல்வ வாழ்வாகவும் போக்குவார். திருவேல பிதாவே, இந்த வார்த்தை காலையிலே எனக்கு தந்து இதிலிருந்து பேசும்படியாக கொடுத்த இந்த வார்த்தையில் பேசுவதற்கு பலனும் திருவியும் நான் பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பிதாவை ஆவியான சொன்னீங்க. அதை மறைத்து வெளிப்படும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் இயேசு நாமத்தில். இந்த வார்த்தையிலே விளக்க வேண்டியதே இல்லை. இதில் உள்ள வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார். வெளியே கூட்டு போயிடுங்க, குழந்தை கை செய்து மற்ற எல்லாருக்கும் சொல்றேன். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார். தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழாக போக்குவார்கள். ஸோ ஆங்கிலத்தில் God wants them to be His servants and to obey Him. If they do that, they will be rich and they will be happy until they die. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா யார் இதை சொல்லுவோன்னா, நீங்கள் ஒன்றாவது பார்த்தீங்கன்னா பின்னும் ஏலிவு, இது அவர் சொல்லப்பட்ட வார்த்தை. அவர் யோகுக்கு சொன்னாலும் சரி, பொதுவாக சொன்னாலும் சரி, என்ன அவர் சொல்றதுன்னா, நாம் என்ன பண்ணமோ அடங்கி அவரை சேவிக்கணும். சொல்லுவாங்க, இது எப்போதான் அடங்க போகிறது தெரியும். கர்த்தருக்கு நம்ம அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்கள் நன்மையாகவும் தங்கள் வருஷங்கள் செல்வ வாழ்வாகவும் போக்குவார். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. எப்படின்னா ஆசைன்னா, நாம் எப்படியாவது வருகிற இந்த 2026 நம்ம நாட்கள் எப்படி இருக்கணும், நன்மையாக இருக்கணும். நம்முடைய வர வருஷம் எப்படி இருக்கணும், செல்வ வாழ்வாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புவாங்க. தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் ஏப்ரல் மொழியில் போட்டு எல்லாமே ஆக்டிவ் பாஸ்டர்ஸ் ஒரே பீஸு ஜாய் இதெல்லாம் அச்சு தல்வாக்கம் எல்லாம் வாய்மொழியாக வாட்ஸ்அப்பில் வரும். எவ்வளோ செல்வத்தையும் எல்லாத்தையும் கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு ஹாப்பி நியூ இயர் சொன்னா எப்படி இருக்கும். ஸோ எல்லாம் டெக்ஸ்ட்லேயும் போயிடும். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் யார் கையில் இருக்குது அப்படின்னா, யார் கையில் இருக்கு, நம்ம கையில் இருக்கு. நம்ம கையில் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதும் நாம் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருப்பதும் நம்முடைய கையில் இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் சொல்றாரு, அவர்கள் அடங்கி அவரை சேவிக்கிறார். நாம் அவரை அடங்கி அவரை நம்ம சேவிக்கிறோம். நம்ம வர்ஷிப்பு வெளியே சொல்லப்படுது. தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வாகவும் போக்குவார்கள். ஸோ இந்த ஆண்டு அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஒரு 2 வார்த்தை ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்லிட்டு நான் ஒரு 3 குறிப்பு மட்டும் டக்குன்னு காமிச்சு நம்ம ஜெபத்துக்குள்ள போவோம். பிரசங்கி 8:12 பார்த்தீங்கன்னா பக்கம் 797 அந்த வார்த்தையை பாருங்க. வாசிங்க வயசுல. ஆவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ரொம்ப அழகா சொல்லப்படுங்க. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாக இருப்பாங்க என்று யார் சொல்றாங்க? இன்னொரு வார்த்தை பாருங்க. 8:12-9 வாசிங்க. பக்கம் சொல்லி வாசிங்க. 310 விசுவாச அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? யாருக்கு நம்ம பயப்படமோ இல்லையோ, அந்த தேவனுக்கு அடங்கி அஞ்சி நடக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டிருக்காங்க. தேவன் அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்கள் நன்மையாகவும் தங்கள் வருஷங்கள்
செல்வ வாழ்வாகவும் போக்குவார். அப்போ அப்படி நம்முடைய வாழ்க்கை நன்மையாகவும் வருஷங்கள் செல்வ வாழாகவும் போக்க வேண்டும் என்ற 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக 1 பேதுரு 5, நீங்கள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 321. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆங்கிலத்தில் சொல்லுது, humble yourself under the mighty hand of God. சொல்லுங்க, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பக்கத்து பக்கம் கேளுங்க, ஒரு நாட்கள் ஒரு வருஷம் நன்மையா செல்வ வாழ இருக்கணுமா, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவருடைய கரத்துல அவருக்கு அடங்கிடும். இதெல்லாம் அடங்காதுப்பா அப்படின்னு சொல்லிடலாம்னா வாழ்க்கையில எப்படி இருக்க முடியாது? நன்மையும் பார்க்க முடியாது, செல்வ வாழ்வும் பார்க்க முடியாது. அதனால தேவன் கரத்துல பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. எப்படி அடங்காதனால, தேவனுக்கு அடங்காதனால வாழ்க்கையே போச்சு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 23 நீங்கள் வாசிக்கிறாங்க. பக்கம் பழைய ஏற்பாட்டுல 341 வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். கவனிங்க, இவன் தேவனுக்கு அடங்காதவன். இவன் செய்கிற இந்த பொல்லாப்பை யார் பார்த்தாங்க? ஜனங்க பார்க்கறாங்க. ஜனங்கள் எல்லாம் இவன் பார்க்கறாங்க. என்னடா இப்படி இருக்காங்களே, இவனுக்கு ஒரு ஆசாரியருடைய பிள்ளைகளா இருந்தாங்க, இவ்வளவு பாவம் பண்றான், இவங்க அடங்கவே மாட்டாங்க. ஜனங்க பார்க்கறாங்க. எவ்வளவு ஒரு நம்ம நினைக்க யாருமே பார்க்கல. 1000 கண் நம்மளை பார்க்கணும். 1000 கண் நம்மள யாரும் பார்க்கல. யாரும் பார்த்தாலும் பார்க்கறத கர்த்தர் பார்க்கிறார். அதனால அப்போ சொல்றாரு பாருங்க, அடுத்த என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறீங்களே. மனுஷன் விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். நல்ல, அதாவது ஏலி தாத்தாவுடைய ஊழியத்தில் 2 பிள்ளைகளுக்கும் அதை எடுத்து செய்யறாங்க. அப்போ அவங்க கர்த்தருக்கு பயந்து அடங்கி அதை செய்திருப்பாங்கன்னா அவங்க வாழ்நாள் இருக்குது. ஆனால் அப்பாவும் அடங்க மாட்டேன், தேவனுக்கும் அடங்க நினைச்சிட்டாங்கன்னா சும்மா தேவன்லாம் சும்மா போல. அவர் எங்க பார்க்க போறாரு? அவர் எங்க கேட்க போறாரு? அவர் எங்க தண்டிக்க போறாரு? இன்னைக்கு அப்படிதான் துடிக்கிறோமோ அப்படி இருக்காங்க. நான் சொல்றேன், ஆனா வாழ்க்கையில பாருங்க, என்ன இல்லை? நன்மையும் இல்லை, செல்வ வாழ்வும் இல்லை. இப்போ உலக பிரகாரமா ரட்சிக்கப்படாத ஒரு இருக்கும் அப்படின்னா அவனுக்கு ஆண்டவர் அறியல. அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, என் நன்மையும் செல்வ வாழ்வும் நான் என்ன செய்யணும்? அதுக்கு படிக்கணும், இல்லை நல்ல ஒரு வேலைக்கு போகணும். உலக பிரகாரமா அவன் யோசித்து அவன் முன்னேறி வருவான். ஆனா ஆண்டவர் அறிந்து நாம அவனை காட்டிலும் ஒரு படி மேல நம்ம என்னன்னா, என்னை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர், எனக்கு நன்மை தருவது கர்த்தர். நம்ம தேர்தலுக்கு நன்மை வழங்காது யாரும் வேதம் சொல்றது. நம்ம தேர்தலுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்றாரு. அவரோட பழகி சமான ஒரு நன்மை உண்டான்னு சொல்லிருக்காரு. அவருக்கு அன்பு கொடுத்தார். இப்போ அவருக்கு அடங்கி நம்ம இந்த வாழ்க்கை நடக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஆசீர்வதித்து நன்மையும் தருவாரு. ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? செல்வ வாழ்வு தருவார், நல்ல வாழ்வு தருவார் கர்த்தர், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? இந்த வருஷத்துல எப்படியோ ஒரு வேலை அறியாமையோ அறிந்தோ அவருக்கு அடங்காம உங்க வாழ்க்கை இருக்குமானா இன்னைக்கு உங்க தெரிஞ்சு இப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்க கையில என்ன அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறேன். உங்களுடைய பலத்த கையில அடங்கி இருக்கிறேன் சொல்லுங்க. humble yourself. ஆண்டவரே, உங்களுடைய கருத்துல அடங்கி இருக்காங்க. அது என்ன எப்போ அந்த வசத்தை நீங்க பாருங்க. அதுக்கு மேல நீங்க அந்த 5ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா, அந்தபடி இளைஞரே மூப்பர் கீழ்ப்படியுங்கள். 1 பேதுரு 5 அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்.
தண்டிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அடங்கி இரு, வாழி இளைஞரே, கீழ்ப்படியுங்கள். அப்புறம் தான் சொல்றோம், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த படிக்காது. வளர்ந்த காலையில கர்த்தர் தான் உன்னை உயர்த்துவாருப்பா. அதனால நீ என்ன கீழ்ப்படிவது, பொறுமையாக நீ 5 வருஷம் சொல்றது போல நீ இருப்பியாங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக என்ன பண்ணாரு, அவன் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த காலம் உங்களுக்கு உயர்த்தாம இருக்கலாம், ஆனால் நீங்க நான் சொல்றது போல நல்ல ஆவியானவர் சொல்றது போல இந்த நாளில் கர்த்தாவே நான் உங்க பலத்த கருத்தை அடைஞ்சிருக்கிறேன். அதுவே நான் உங்களுக்கு உங்க கருத்துல இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமான காலம். நிச்சயமாக வருகிற காலத்தில் உயர்த்துவார். இந்த ஆண்டு ஒரு வேளை உயர்த்தாமல் இருந்திருக்கலாம், அது உங்களால் தான் நீங்க உயர்த்தப்படலை. ஆனால் நீங்க அதை உணர்ந்து ஆண்டவரே நான் உங்க கையில் இருக்கிறேன். இரண்டாவதாக வேகமாக 22 ஆதியாகமம் 16:9 பக்கம் 16. ஆதியாகமம் 16:9 பக்கம் 16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பாருங்க, அங்கு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவள் கையின் கீழ் அடங்கியது. இங்கிலீஷ்ல கூட ஆகா go back to Sarai and submit thyself under her hand. ஆகா go back to Sarai and submit thyself under her hands. தமிழ்ல சுருக்கமா இருக்கு, அவள் கையின் கீழ் அடங்கி இருந்து சொல்லுது. பாருங்க, அப்போ இவருடைய உங்களுக்கு இந்த சம்பவம் தெரிய சொல்ல வேண்டியதில்லை. யாரை பத்தி பேசுறாரு சொல்லுங்க? ஆபிரகாம் பத்தி, ஆகாரை பத்தி பேசுறோம். பக்கத்து பத்துலுங்க ஆகாரை பத்தி பேசுறோம். ஹல்லேலூயா. ஆகார் என்ன செய்யணும்னு சொன்னார் ஆண்டவரே? சாராய் கிட்ட கடத்துல அடங்கி. யோசனை பண்ணி பாருங்க, இவளுக்கு இளம் வயதிலே ஒரு கிடையாது, அப்படித்தானே? இவளுக்கு இளம் வயதிலே கிடையாது. அவருடைய நாச்சியார் ஓனரம்மா சாராய்க்கு பிள்ளை இல்லை. உடனே ஆபிரகாம் கூப்பிட்டு, இவனால எனக்கு வீடு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐயாவும் என்ன பண்ணாரு, ஒரு வாழ்க்கை கிடைச்சது. ஒரு வாழ்க்கை கிடைச்சது. அது மாத்திரம் இல்லாம அவன் என்ன பண்ணான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தா. அவன் பிரெக்னென்ட் ஆனா. ஸோ இதை என்ன பண்ணா அப்படின்னா, கல்யாணம் ஆகி பிரெக்னென்ட் ஆனோடனே தன்னுடைய நாச்சியார அற்பமாக அவன் அற்பமாக பார்த்தான். ஸோ இந்த அம்மா பார்க்காம இருந்துக்கலாம். கர்த்தர் உனக்கு இந்த, அதாவது ஆண்டவர் ஒருபோதும் ஆகாருடைய சந்ததி இது ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆபிரகாமுடைய சந்ததி தான் வானத்தை சொன்னார். ஆனா சாராவுடைய சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க, பெண் புத்தி பெண் புத்தி. அவளுக்கு என்ன நினைச்சது, என்ன மாம்சமாக யோசிச்சுட்டா, நம்ம வயசாயிடுச்சு. ஸோ நம்ம புருஷனும் வயசாயிடுச்சு, ஒருவேளை நம்மகிட்ட தான் ஏதோ ஒரு குளம் இருக்குமோ, பெசாத இதுக்கு சின்ன வயதா இருக்கும், இது கொஞ்சம் அடிமைப்பட்டதாரு, அதனால இது அவன் பேச்சை கேட்க போல அப்படின்னு சொல்லி மாம்சமா முடிவெடுத்து ஒரு திருமணத்தை பண்ணிட்டான். அவள் திருமணம் பண்ண உடனே அவள் கற்பனை இருக்கான். அதை தன்னுடைய நாச்சியார் எப்படி பார்த்தாலும் அவள் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பம் சரித்தால், அவள் தான் கற்பமானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமான அப்படி என்னலாமா அம்மா என்னாம இருந்திருந்தாங்க. இவன் சொற்கையை விட்டுருக்குவாள். அப்படியே ஆபரமா பார்த்து என்ன பண்ணிருப்பாரு, கடைசிக்கு அந்த நண்படை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. 25 அதிகம் அப்படிதான் பண்ணாரு. எல்லாரையும் கூப்பிட்டு ஈசாக்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து எல்லா நண்பர்களும் சரி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. ஈசாக்கோடு எடுத்துட்டாரு. அப்போ அந்த லிஸ்ட்ல நம்ம வந்திருப்பாங்க. 16ஆம் அதிகாரத்துல கடைசி 25ஆம் அதிகாரம் டிராவல் பண்ணிருப்பாங்க. இந்த ஆகாரால வரவே முடியல. ஆனா இஸ்மேல் 25ஆம் அதிகாரம் தன் தகப்பனாகி ஆபிரகாமை ஈசாக்கோடு அடக்கம் பண்ணான். அந்த பாக்கியத்தை அவனும் கிடைச்சிட்டாங்க, இவனும் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அர்ப்பமா. அர்ப்பம் பார்த்தா சும்மா விடுவோமா? விட மாட்டீங்களா? ஸ்லோகம் பாருங்க. இந்த வேறு சொல்ற மத்திய சொல்லி பார்த்தீங்கன்னா 18:10 இந்த வருஷத்தை வாசல் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்க.
கூடிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, யாருமே நம்ம என்ன பண்ண கூடாது, ரொம்ப டேஞ்சர். அப்படி அற்பமா எண்ணிட்டு அவங்க அற்புதமா மாறிடுவாங்க. நம்ம இப்படிதான் இருப்போம், அப்படியே அற்பமாவே இருக்கும். இதுதான் ரகசியம். அதனால ஏன்னா ஏன் சொல்றாரு, அவருடைய தூதர் எப்போ தேவனுடைய தரிசிக்கிறாங்கன்னா யாரும் என்ன பண்ணாதீங்க, அற்பமா என்ன. அப்போ இந்த ஆண்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒருவேளை யாராவது அற்பமா நினைக்கலாம், அற்பமா பேசிக்கலாம், ஸோ அற்பமா பார்த்துக்கலாம். ஆண்டு யாரையும் பார்க்கணும். அந்த முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் சொல்லுறாங்க, ஆகர் கோ பேக் டு ஃபாதர்னா, இந்த அம்மா இவ பார்த்தா ஆகர் கண்டுபிடிச்சிட்டாரு, நான் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சா, இப்போ அவன் கர்ப்பம் ஆயிட்டா, என்ன அற்பமா பார்க்கலாம்னு அவர் சொல்லிட்டாரு. 5ஆம் வருஷத்துல அவர்களோட உன் கை அறிவிப்பு யாருன்னா அவன் உன் கையில இருக்கிறான், நீ என்ன பண்ண, அதுக்கு ஆபராம் 6ஆம் வருஷத்துல ஏதோ அறிவிப்பு உன் கையில் இருக்கு, என்ன வேணா பண்ண. கையை எடுத்தா, அவன் கருவை எடுத்தா நல்லா போட்டு மாமியார் மருமகனுக்கு பார்க்குற மாதிரி செம்ம டைட் பண்ணிட்டான். அது தாங்க முடியாத ஓடும் போதும் தெய்வத்துக்கு ஆகாது, எங்கே போகுது எங்கேன்னு, ஐயோ உங்களுக்கு தெரியாதா, நீ இப்போ எங்கே இருக்கு கைது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நாம் மாம்சமான எந்த முடிவும் இருக்கக்கூடாது, யாரையுமே அற்பமா பார்க்க முடியாது. ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க, அற்பனுக்கு வாழ் வந்தா சொல்ல மாட்டேங்க, ராத்திரியில கூட கொடை வச்சு சேர் போட்டு உட்கார்றதா போது, ஏன்னா வாழ வந்துச்சு. அதில் யாருமே நினைக்காதீங்க. என்ன சொல்ல வரல, இங்க எங்க வச்சிருக்காரோ அங்க இருக்கு. இங்க மாண்ட வீட்டை வச்சாருன்னா மாண்ட வீட்டை இருங்க, அம்மா வீட்டை வச்சாரா அம்மா வீட்டை இருங்க, தனியா வச்சா தனியா இருங்க, அந்த வேலை வச்சா வேலை இருங்க, அதிகாரி கீழே வச்சா அதிகாரி கீழே இருங்க. ஜவம் பண்ணலாம், அதோட ரொம்ப டார்ச்சர் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கப்பா கேட்ட நியாயமான கோரிக்கை இருந்தா என்ன பண்ணாரு, டிரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணுங்க, நான் சொல்லி கொடுத்துருங்க. நீங்க உங்களுக்கு யார் உறவமா வந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், வாயை கட்டுங்க. இயேசு நாமத்தை மத்திய 18, 18, 19, 20 3 வருஷம் இருக்கு. கவர்மெண்ட் போக கர்த்தர் அலோவ் பண்ணான்னா தாவிமா சொல்லுங்க, நான் என்ன பண்றது, கர்த்தர் தூசிக்கும்படி அவனுக்கு சொல்லியிருக்கு, அதான் எனக்கு தூசிக்கா சொல்லு, சோத்திரம் பண்ணிட்டு போவாங்க. போன திருப்பி புத்தர் வருது, எப்படி கொண்டு வரணும்னா ராஜாவா கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ராஜாவா வரணுமா இல்லை பூஜாவா போகணுமா? அதனால எங்க வைக்கிறாரோ கர்த்தர், அதுவே நான் உங்க கையில் இருக்கிறேன், நீங்க வைத்திருக்கிறது கீழே நான் இருக்கிறப்பா, நான் அதில் அடங்கி இருக்கிறப்பா அப்படின்னு நீங்க இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை 17ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 19, 20, 21, 25 வரைக்கும் உங்களை டிராவல் பண்ண வைப்பாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமே பார்த்து நீ உங்களை அனுப்புற வரைக்கும் உங்களை கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. 3ஆவது சொல்லி நம்ம ஜெபத்தில் வந்துடலாம் பாருங்க. முதல்ல சொன்ன humble yourself under the mighty hand of தேவனுடைய பலத்த கருத்துல அடைஞ்சிருங்க. அப்போ எப்படி இருக்கும், உங்க வாழ்நாளெல்லாம் நன்மையாகவும் உங்க வருஷம்லாம் செல்வ வாழும். 2வது அடங்கி இருக்கு, அதாவது அவள் கையில் அடங்கி. ஆகார் கோ பேக் டு சாராய் அண்ட் சப்மிட் டைசன் பண்ணுற அவள் எங்கே வச்சிருக்காங்களோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க, அடங்கிடுவீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 3ஆவதாக பார்த்தீங்கன்னா மோசே. சங்கீதம் 90:15 வாசிங்க. 90:15 728 பேஜில் வாசிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். பாருங்க, ஐயாவுடைய ஜபம் இது என்னன்னா, இதோடைய தலைப்பு என்னன்னா ஆர்ட்ஷிப் ஆஃப் மோசஸ் அண்ட் ஆரோன். இது கடினமான நேரத்தை கடந்து வந்தாங்க, கடினமான காலங்களை கடந்து வந்தாங்க, கடினமான நாட்கள் கடந்து வந்தாங்க. ஆர்ட்ஷிப் ஆஃப் மோசஸ் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்களுடைய ஜபம் என்னன்னா, பா தேவரே எல்லாம் சிரமப்படுத்துறீங்கப்பா, அந்த நாட்களுக்கு என்ன பண்ணுங்க, நாங்க துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான மகிழ்ச்சி இருக்குமா வீட்டில். அப்படின்னா இனிமேல் வர்றது எப்படியாது மகிழ்ச்சியான இருக்கட்டும்ப்பா, மகிழ்ச்சியான ஆண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி துன்பம் இருக்கக்கூடாது. அது போல என்ன இருக்கணும், இன்பம் இருக்கணும். அந்த ஒரே கட்டாயம் சிறுமை இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும், உயர்வு இருக்கணும் அப்படின்னு அவரு ஜெபம் பண்றாரு.
இந்த மனுஷன் ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்க என் கூட எடுத்துக்கோங்க. என்ன அவன் 20ஆம் அதிகாரம் 20:8 நீங்க வாசிக்கீங்க. இது ஜபலாம் நல்லா தான் இருக்கு. துன்பத்தை கண்ட நாட்களிலும் நம்மளும் அடிக்கடி ஜெபம் பண்றோம், பர்த்டேக்கெல்லாம் ஆண்டவரே பிள்ளைங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சரியா மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றோம். இங்க பாருங்க என்ன பண்றீங்க. என்ன அவன் 20:8 வாசிக்கணும்னா, கோலை எடுத்துக்கொண்டு ஆ, நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆண்டவர் சொன்னாரு, இந்த கடவுளுக்கு தெரியும், பார்த்து பேசுப்பான்னு. என்ன சொன்னாரு? பார்த்து பேசு. இவர் உடனே என்ன பண்ணிட்டாரு? பங்குன்னு தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினாலே 2 தரம் உடனே அந்த எல்லாமே குடிச்சாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க தொடர்ந்து 11 வீட்டில் வச்சீங்க. அவன் ஏன் அப்படி பண்ணான் அப்படின்னா, ஆண்டவர் 13 இங்க இஸ்ரவேல் புத்து கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. பாருங்க, கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணினாங்க. அது மாத்திரம் இல்ல, மோசேக்கு ஆண்டு சொன்னார். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி 16 இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு முன்பாக என்னை நீ பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். பாருங்க, அவரு எதுக்காக அவர் அழைச்சார்னா, வாக்குத்தத்தம் பண்ண ஆனாம் தேசத்தை கொண்டு போகிற அந்த தேசத்தை பங்கிடுகிற ஒரு அழைப்பை கொடுத்தாங்க. ஆனா அவன் என்னன்னா, கர்த்தர் சொன்ன வாக்கு கீழ்ப்படியாதனால என்ன கானான் தேசத்துல போகும்போது இந்த சம்பவம் நடந்து சரியா 5 வருஷத்துல என்ன ஆச்சு? எல்லா தேசத்தை எல்லாருக்கும் பங்கு கிடைச்சு. ஆனா இவருக்கும் மரணம். இவர் என்ன ஆயிட்டாரு? 120 வயதுல அவர் மறைஞ்சிட்டார். இன்னும் 5 வருஷம் இது கீழ்ப்படிந்தாருன்னா 5 வருஷத்துல காடான் போயிருப்பாரு. காடான் போய் எத்தனை வருஷம் இருப்பாரு யாருக்கு தெரியும்? எல்லாரும் பங்கு கொடுத்து இத்தனை வருஷம் இருப்பா யாருக்கும் தெரியும். ஆனா அந்த வார்த்தை கீழ்ப்படியாதனால அவனுக்கும் அந்த பாக்கியம் போச்சு. அவன் தகவலாகிய கீழ்ப்படியும். எசேக்கியேல் 6 உன் தாய் தகவலுக்கு கீழ்ப்படி. அப்போ உன் ஆயுஷ்நாட்கள் பிள்ளைகள் எப்பவுமே பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. மனைவிகள் எப்போதும் கணவரை கீழ்ப்படிங்க. கீழ்ப்படின்னு எப்பவுமே சொன்னவன நீ என்ன சொல்ல நானா அப்படி இருக்கக்கூடாது. அது சின்னவன் சொன்னாலும் எப்பவுமே ஒரு கீழ்ப்பட. ஆனா நம்ம பாட்டு மாத்திரம் பாடுவோம், தான் பாடுவோம். சொல்ல மாட்டீங்கல்ல, கீழ்ப்படி திருவாக்கை எப்போதும் நம்பிக்கை படி. ஓ, வாட் அ பியூட்டிஃபுல் இல்ல? கேட்கவே அப்படியே அருமையா இருக்கும். அதெல்லாம் கண்ணீரோடு நான் பாடியிருக்கேன். அந்த ஒரு கீழ்ப்படி கீழ்ப்படிங்க. அப்போதான் அந்த மேல்படி காண்பிட்டார். ஆமே இல்லை எனக்கு தான் கம்ஃபர்ட், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன்னா இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்க மாட்டேன். அதுதான் சுத்தமாப்பா போகிறோம்ப்பா. ஹூஸ்டன்ல ஒரு எல்லாரும் ஆர்த்தியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொஃபே சிஸ்டத்தில் ஹோட்டலே சந்தோஷம் என்ஜாய் பண்ணுறது. அந்த ஒரே ஆள் நான் தான் அழுதுட்டு. ஏன் தெரியாத ப்ராஜெக்ட் போட்டு அந்த ஒரு என்னை கற்று வச்சு அதனால என்ன வந்தே தெரியல அந்த ஒரு. அதனால ஏன் வீட்டுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவேன். அது நான் உள்ள அழுகுறேன், ஆனால் முகத்தை தெரியல, உள்ள அழுதுட்டு இருக்கேன். இவெல்லாம் சிரிக்கிறாங்க. 6 மாதம் கழிச்சு 1.5 வருஷம் சிரிக்க வச்சேன். அல்லேலூயா. அதுதான் அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு எனக்கு சாவி. என்னது சாவி. அப்போ நான் கீழ்ப்படிஞ்சதுனால எனக்கு அடுத்த வேலை சிக்காகோவுக்கு ஹூஸ்டன் சிக்காகோ வரதுக்கு எனக்கு ஆண்டவர் அந்த வழியை நான் நடத்தினேன். ஆனால் தயவுசெய்து சொல்றேன், நான் நீ கீழ்ப்படிங்க ஆண்டவர் கீழ்ப்படிங்க கற்றுவார். ஒரே ஒரு மனுஷன் கான்செப்ட் எடுத்துட்டு போகிறோம். ஒரு மனிதன் பாருங்க, அவன் ஆண்டவர் எவ்வளோ அவன் 2 நாள் அவன் 24 15 16 வாசித்து நம்ம ஜபத்துக்குள்ள போவோம் பாருங்க. 2 நாளும் பேஜ் நம்பர் 570 வாசிங்க. 15-16. யோய்தா தீர்க்காய் சொல்லவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற போது 130 வயதாயிருந்தான்.
அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். இது ஒரு ஆசாரி. அவன் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அவன் அவன் சாகும்போது 130 வயசோடு செய்தானா, அவன் தேவனுக்காக என்ன பண்ணலாம், ஆலயத்துக்காக நன்மை செய்தான். தாவீது அடக்கம் பண்ண இடத்துல அவன் அடங்கணும். எவ்வளோ பேர் சாட்சி, எவ்வளோ பேர் சாட்சி. ஸோ ஒரு மனிதன் நம்ம எவ்வளோதான் கடினமான ஒரு வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளோ ஹார்ட்ஷிப் நம்ம சந்தித்தாலும், நம்ம என்ன பண்ணோம், அது நன்மையாக முடியணும்னா ஆண்டவர் எப்பவுமே கீழ்ப்படியும். அல்லது கஷ்டம் சொல்லிட்டாருன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏசு என்ன பண்ணுறேன், யோவான் மறக்கிறார், என்ன சொல்றாரு, உம்மால நான் ஆசைக்க நான் என்னால் நீர் எடுக்கிறேன், இப்போ இடம் கொடு, எல்லாம் நீதி நிறைவேற்றணும், அவங்க இடம் கொடுத்தோம். அல்லது அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அதனால நீ நம்மெல்லாம் எடுத்தோம், ஏன்னா இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். ஆமே, இயேசு பசுத்த ஆவி யோவான்ல அவர் மேல ஆவி அளவில்லாமல் தந்தார். அதனால நம்ம ஆவியை பெற்றிருக்கிறோம். ஸோ கர்த்தர் நம்மை ஆசிரியப்பாராது. எத்தனை பேரோட கர்த்தர் பேசினார், ஜெபம் பண்ண போகிறோம், முழங்கால் பதிலுங்க, வீடு போட்டு முன்பாக உங்கள் வாழ்வு நல்ல நன்மையாகவும் உங்கள் வாழ்வு செல்வ வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ண, அவருக்கு அடங்கி நம்ம நடப்போம் மாட்டோம். கர்த்தர் நம்மை ஆசிரியப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாரமாப்பா. ஓ ஹல்லேலூயா, எனக்கு அந்த கிருபை இந்த ஆண்டு அடங்காம உங்களுக்கு விரோதமாக செய்த எல்லாம் எனக்கு மன்னிப்பு. ஓ கர்த்தாவே இயேசுவே, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஒருவேளை எதுல ஆண்டவரே குறைவுள்ளதா இருந்தீங்க பாருங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய ஆலயத்துக்கு நான் ஒருமே வர முடியல. இந்த வருஷம் முழுவதும் வேதத்தோடு நான் செலவிட முடியல. இந்த வருஷத்துல ஆண்டவரே கர்த்தா உனக்கென்று நான் ஊழியம் செய்யாம இருந்தேன். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய பேச்சை கேட்காம ஆண்டவரே என்னுடைய போக்கிலே என் மன விருப்பத்துல போனப்பா, நீங்க என்ன என்னை கொண்டு செய்ய வேண்டிய சித்தமோ எங்க இருக்க வைக்கிறீங்க அங்க இருக்க என்னை கொண்டு செய்யுங்கப்பா. ஓ என்று தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, எனக்கு ஒவ்வொரு நாள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். தெய்வமே இயேசுவே, உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவளே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை நீர் ஆண்டவரே கர்த்தா உங்க கரத்துல என்னை ஏற்றுக்கொண்டபடியா ஸ்தோத்திரம். ஓ என் கரத்துல ஒப்பு கொடுத்துருக்கப்பா. ஓ என்னை ஒப்பு கொடுத்துட்டப்பா, என்னை ஒப்பு கொடுத்துட்டப்பா. பழையதெல்லாம் ஒழுந்து எல்லாம் புதிதாகட்டப்பா, எல்லாம் புதிதாகட்டும் ஆண்டவரே. இந்த வருஷம் தேவையான எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஓ ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை நேசிக்க கிருபை தாங்க, அன்புக்குரிய கிருபை தாங்க, உங்களுடைய கரத்துல இருக்க கிருபை தாங்க. நீங்க எங்க என்னை வைத்திருக்க அந்த இடத்துல இருக்க கிருபை தாங்க. எந்த வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை வந்தாலும் இந்த வருஷம் ஆண்டவரே எதுக்கு அஞ்சாம கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டு முன்னேறி போக. ஓ எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா கேளுங்க. கர்த்தர் இந்த வேலையில இந்த வருஷத்துக்கு தேவையான 2026 தேவையான கிருபையை, தேவையான அபிஷேகத்தை, தேவையான வார்த்தையை, வல்லமையை, சுகத்தை, பலனை ஓ கர்த்தர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் கரத்திலே இருக்கிறீங்க. இயேசு சொன்னது போலதான், நீங்கள் என் கரத்துல இருக்கிறீர்கள், ஒருவரும் என் கரத்திலிருந்து உங்களை பறிக்க முடியாது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. 2026 கர்த்தருக்கு சித்தம் இல்லாம உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது, ஒரு முடி கூட விழாது. ஓ ராகாபா லாபா, கர்த்தருடைய கிருபை தருகிறார், கர்த்தருடைய அபிஷேகம் தருகிறார். இந்த 2026 போகும்போது கர்த்தரோட புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போகிறீங்க. ஓ கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார்.
இந்த ஆண்டுக்கு உங்களுக்கு தேவையான கிருபை, சுகம், பலன், ஆவி, அபிஷேகம், வார்த்தை, வல்லமை, ஆசீர்வாதம் அனைத்துக்குள்ளும் உங்களை கொண்டு போகிறார். ஓ ரக்கபாலா தானா மாராமா, ஓ ரிபா பாபா பாபா பாபா, ஓ ரிபாலா தானா மாகாலாமா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆண்டுக்கு 2026 தேவையான ஓ கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஓ கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாம் பயம் நீங்கிறது, எல்லாம் பயம் நீங்கிறது. பயப்படாது, ஓ பயப்படாது. உன் வலகரத்தை பிடித்து நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். என் நீதியின் வலகரத்தினாலே உனக்கு சகாயம் செய்வேன். ஓ ராகபா லா தானாமா ரிபா லா தரபா கலபா, ஓ ரிபா பாபா பா கலபா தரபா. உங்களை நேசித்த ஆவியானவர், உங்களை அபிஷேகித்த ஆவியானவர், உங்களை அழைத்த ஆவியானவர், உங்களை இணைத்த ஆவியானவர், உங்களை நடத்துகிற ஆவியானவர் ஓ உங்க கரத்தை பிடிக்கிறார், உங்களை கரத்தை பிடிக்கிறார். உங்களை விசுவாசம் துவக்கிற அவர்தான். இயேசு வர வரைக்கும் அதை விடவே மாட்டார். ஓ ரிபா லா தானாமா கலபா, ஓ ரிகா தாரபா தரபா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஹalleluya. இந்த வருஷம் தேவையான சமாதானம், இந்த வருஷம் தேவையான சந்தோஷங்கள், இந்த வருஷம் தேவையான ஆசீர்வாதங்கள், இந்த வருஷம் தேவையான வழி வாசல்களை எல்லாம் கட்ட தரக்கிறார், எல்லாம் கட்ட தரக்கிறார். ஓ ஹalleluya. முந்தின யோசிக்காதீங்க, பூர்வமாக சிந்திக்காதீங்க. இதோ உங்களுக்காக புதிய காரியம் தரக்கிறார், புதிய காரியம் செய்கிறார். ஓ ரக்கபா லா தானாமா ரிபா பாபா 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 ரிபால வல்ல கரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறார். கர்த்தர் திறந்த வாசலை யாரால பூட்ட முடியாது. ஓ ரக்கபாலா தானாபாலா தரபா ரிபாலா கபாலா தானாமா தரபா, ஓ ரிகாலபா. புதிய ஆண்டுக்குள்ள உங்களை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போகிறார். தனியா அல்ல, நீங்க தனியான ஆள் அல்ல, நீங்க அனாதை அல்ல, நீங்க கைவிடப்பட்டவங்க அல்ல. கர்த்தரே உங்கள் மனவாளன், கர்த்தரே உங்கள் நாயகன், கர்த்தரே உங்களுக்கு எல்லாவற்றும் எல்லாமா இருந்து உங்களை அழைத்து கொண்டு போகிறார். ஓ ரபா லபா கலபா. அவருக்குள்ள பிரவேசிங்க, 2026 பிரவேசிங்க, கிருபையோடு பிரவேசிங்க, சோத்திரத்தோடு பிரவேசிங்க, துதியோடு பிரவேசிங்க, அன்போடு பிரவேசிங்க, அபிஷேகத்தோடு பிரவேசிங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்று you enter into new year, you enter into new year 2026. ஓ ரக்கபா தாபா ரிபாலாபா ரிபாலா. எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்க. ஓ எங்களை ஊற்றுங்க. ஓ எங்களுக்கு தேவையான இந்த 2026 தேவையான அனைத்தையும் 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 கபாலா தரபாலா ஷபாலா தரபா கலபா, ஓ ரிபாலா தரபா ஷாண்டலா கரபா. அப்படியே கர்த்தரை துதிங்க, அப்படியே கர்த்தரை துதிங்க. புதிய வருஷத்துல பிரவேசித்தீங்க. Now you are in the 2026. புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிறீங்க. ஹalleluya, 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 ஹalleluya. எந்த நேரமும் எப்போதும் உங்களுக்கு இயேசு இருப்பார். இந்த 2026 ஓ ஹalleluya நன்மை செய்வார். ஹalleluya. ஆண்டவர் இயேசு ஹalleluya. ஓ நன்றி அப்பா சொல்லுங்க. தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், தந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம், தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்துட்டார். ஓ இந்த 2026 கொண்டு வந்துட்டார். பூரண கிருபையோடு, பூரண பலத்தோடு, பூர்ண சுகத்தோடு, பூர்ண ஆசீர்வாதத்தோடு. ஓ ரபாலா தானாமா கலபா. என் உள்ளம் பொங்குகிறது, ஓ மகிழ்ச்சியால் பொங்குகிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், இயேசு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஓ ரபாலா கபாலா தரபா ரிகாலா தரபா கலபா. ஓ நன்றி ஆண்டவரே. முதலாவது நம்ம சொல்லணும் ஹalleluya. ஓ அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆழமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை
ஆண்டுக்குள்ளே நடக்கும். அல்லேலூயா. புதிய கிருபை தந்து இதை நடத்த போகிறீங்க. ஓ அல்லேலூயா. புது கிருபை தந்தீங்க, இன்னும் நீங்க தாங்கப்பா. புதுவெல்ல தாங்கப்பா. அதுவே எல்லா குறைவையும் எனக்கு நிறைவேற்றணும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த 2026 நாங்கள் தேவ சமூகத்தில் எங்களுடைய எல்லா ஆரம்பம் ஆரம்பமா இருந்தாலும் முடிக்கும் போது சம்பூர்ணம் இதை விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க வீட்டில் புலம்பிட்டு இருந்துருவீங்க, இந்த வருஷம் என்னப்பா ட்ரை ஆச்சாங்க, அடுத்த வருஷம் பாருங்க எல்லாமே ஐயா இருக்கு. அல்லேலூயா. ஓ தேங்க்யூலா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும்,
பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பாடுதின் பிரகாரமாக எல்லா வறட்சியும் செழிப்பாகும், எல்லா உறவுல சீர் பொருந்தும், எல்லா சவால்களையும் ஜெயிப்பீங்க. ஓ 2026 ஓ ராகாபா கானா கியாலா ரெகோலோதோ நாமா ஷபாபாபாபாபா. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரே நம்மை நடத்துவார். அவருக்கே துதி கனங்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அதை நினைத்திருங்க. உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமென், ஆமென். ஹாப்பி நியூ இயர் 2026. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து கிருபையா 2025 காட்டிலும் 2026 மகிமையாகவும் ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். பழுதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் புதிதாக்க போறார். ஹல்லேலூயா. போனதெல்லாம் போகட்டும், புதிதெல்லாம் சிந்திக்காதீங்க. இனி ஆண்டவர் எல்லாமே புதிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை அவர் உங்களுக்காக திறந்த வார்த்தை வைத்திருக்கிறார். அதை யாரால கூட்டவே முடியாது. ஆமென். அதனால பின்னானதை மறந்துருங்க, உங்களுக்கு முன்னாடி விஷயம் கேட்பாங்க, அதை நாடுங்க. இதை கர்த்தருடைய வார்த்தை கண்ணை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பின்னானதை மறந்து முன்னானதை நாடி அவர் அழைத்த அந்த பரம பந்து அழைப்பை பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுங்க. ஒரு சகலாதாரமா எல்லாம் உங்க பின்ன வரும், கிருபை வரும், நன்மை வரும், அபிஷேகம் வரும். இயேசு எல்லாத்தையும் தருவார். ஆமென். முதல்ல ஆண்டவருக்கு என்று நம்ம காணிக்கை செலுத்துவோம். அதோட ஆசீர்வாதத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஒரு பாடலை பாடும் போது காணிக்கை போட்டு அப்படியே ஜபத்தோடு தருங்க. ஒருத்தர் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. அமைதியா மெயின்டைன் பண்ணுவோம்.